லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது என் வீடு. நியாயமா நீங்க எல்லாரும் தான் வெளியே போகணும். மாப்ள என்ன பேசுறீங்க? இப்படி நேரமா மரியாதை எல்லாம் பேசிட்டு வீட்டு விட்டு போனதும் மரியாதை வருதோ? இப்பதான் நாங்க மாப்பிள்ளன்னு தெரிய வருதா? பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, யாரும் பேசக்கூடாது. நாளையில இருந்து நீங்க ஜவுளி கடை பக்கமே போக கூடாது. போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படிதான் அசிங்கப்பட்டு போவீங்க. பெருசு, நீங்களும் ஃபைனான்ஸ் கம்பெனி பக்கம்லாம் போயிடாதீங்க. வீட்லயே உட்காந்து சோத்த தின்னோமா, டிவியை பார்த்தோமா, வெளியே எங்கேயாவது போனோமா வந்தோமா அமைதியா படுத்தோமான்னு இருக்கணும். சத்தம் வரக்கூடாது. ஏ உமா, என்னடி பார்த்துட்டு அமைதியா இருக்க? உன் புருஷன் நம்ம அபிச்சிய வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காப்ல, நீ எதுவுமே கேட்காம சும்மா பாத்துக்கிட்டு இருக்க. என்ன உமா நடக்குதுங்க? அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? என் புருஷன் நியாயமா தான் பேசுறாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். அப்படியே இங்க இருந்திருந்தா கேள்வி கேட்காம அமைதியா இருந்திருக்கணும். இப்படி ஆளாளுக்கு நாட்டாம பண்ணிட்டு இருந்தா என் புருஷனுக்குன்னு என்ன மரியாதை இருக்கு? போதும் போதும் தான், போதும். உன் புருஷன் பேசின வார்த்தையில என் மனசு நிறைஞ்சு போய் கிடக்கு. நீ எதுவும் பேசிவிடாத, அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு ஆளாளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன உங்களை போகவா சொன்னோம்? என் புருஷன் சொன்ன மாதிரி போடுறத தின்னுட்டு கிடக்க வேண்டியதானே. நீங்க எங்க விஷயத்துல தலையிடாம இருந்தா நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். இம்புட்டு பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் மானரோஷம் இருக்கிறவன் இந்த வீட்டுல இருப்பானா? உங்களுக்குலாம் மானரோஷம் இருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் பழனி, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க ஒண்ணு? என்ன பெரிய சண்டியரா நீ? அடிக்கெல்லாம் கை வாங்குற? என்னடா மாப்ளன் பாத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. நானும் பாத்துட்டே இருக்கேன். பெரிய இவனா நீ? நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருப்ப, நான் கேட்கணுமா? கையடுறா. ஏய், எடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? அத அப்புறமா வாங்கி தரேன். இங்க பார், உன் மிரட்டெல்லாம் இங்க பலிக்காது. எடுன்னு. என்னடா கை எடுக்கணும்? எடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ? எடுடா கைய. என்னங்க? என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க. இளங்கோ, சட்டையை விடு. விடுன்னு சொல்றேன்ல. ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்க நடக்குது? ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ உமா, இம்புட்டு நாளா நீ பண்ண எல்லா கெட்டதுக்கும் நான் துணையா நின்னதுக்கு இதுதான் நீ எனக்கு காட்டுற விசுவாசமா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு இருக்க. ஏய், அமைதியாரு, வாய மூடு. எல்லாம் நம்ம தப்புதான். என்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்தோமோ அன்னைக்கே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். என் மக வீடுதானாங்கிற உரிமையில இருந்தது என் தப்புதான். மூணாவது மனுஷங்களுக்கு இந்த வீட்டை விட்டு இருந்தா நாம இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருப்போம்ல. அப்படிதான் இப்போ. வாங்க. நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, யாராச்சும் என் பேச்ச கேட்டீங்களா? ஆவுனா சொத்தை குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப என்ன ஆச்சு?
வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா? உங்க பிள்ளைய பத்தியும் அவருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு நான் நடு ரோட்ல தான் நிக்கணும். எல்லாரையும் நம்புனது ஏன் தப்புதான். கவலைப்படாதீங்க, உங்க யாரையும் விட்டுற மாட்டேன். இன்னும் ஏன் மானம் கெட்டு போய் நிக்கணும்? இந்த சனியை என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதோ மொத்த பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுச்சு. என்ன பாத்துட்டு இருக்க? போ. என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம தெரிஞ்சீங்களே, இப்ப புரியுதா? இனி புரிஞ்சு என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உங்களை என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறிய? அண்ணமண்டி, நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? வாடி அம்மா வா. எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்ச. இங்க ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டது நடந்தா உனக்கு அப்படியே மூக்கு வேர்த்து இங்க வந்துருவியே. நீ என்னைக்கு இந்த விளங்காதவனை கட்டிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ, அன்னைக்கு பிடிச்சதுமா இந்த வீட்டுக்கு சனிய, அன்னைக்கு பிடிச்சதுமா இந்த வீட்டுக்கு தரித்திரம். இப்ப வரைக்கும் விட்ட பாடு இல்ல, அப்படியே சுத்த விட்டு ஒடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு அடி அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. இந்த தரித்திரம் பிடிச்சவனை கட்டிக்கிட்டு நீதான் நடுத்தருவுல நிப்பேன்னு பார்த்தா, இப்ப பாரு எங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டியடி. என்ன ராசிடி அம்மா உன் ராசி? இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சு? இன்னொன்னு ஆச்சுன்னுகிட்டு நாங்க இப்போ தெருவுல நிக்கிறோம், அதுதான் ஆச்சு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிடுவ. செல்வா, புவனா, யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். அண்ணே, அண்ணே, நீ அவது சொல்லுன. என்னென்ன நடந்துச்சு? யார் என்ன சொன்னாங்க? அண்ணே, 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 ஏன் அழறிய? என்னென்ன ஆச்சு? அண்ணா அழாத அண்ணே, சொல்லுன. அண்ணா என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுன. எங்களை மன்னிச்சிரு அமுதா. அண்ணா என்ன ஆச்சுன்னு சொல்லுன. என்ன மன்னிச்சிரு அமுதா. இந்த வீட்டுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ எம்புட்டு பாடுபட்டிருப்ப. இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில இருக்குன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம். ஆனா என்னன்னா, இங்க இருக்க யாரும் அருமை தெரியாம உன்னை தூக்கி எறிஞ்சு எம்புட்டு சங்கடப்படுத்திருக்கோம். அந்த உமாவை எல்லாரும் அவதான் இந்த வீட்டை தூக்கி நிறுத்த போறா அப்படின்னு தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடினாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம அப்பச்சி ஒன்ன நம்பாம அவளை நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு அவளும் அவ புருஷனும் சேர்ந்துக்கிட்டு அப்பச்சி எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கப்பா. என்ன? ஏய் உமா, வெளியே வாடி. வெளியே வான்னு சொல்றேன்ல. வெளியே வா. என்னடி ஏன் வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு கிடக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய், உன்கிட்ட இல்லாத காசு பணமா சொத்தா?
இருந்தும் ஏண்டி இப்படி அடுத்தவங்க சொத்தை அடையணும்னு குறியா இருக்கிய? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், நீ யாரு என்ன கேள்வி கேட்க? இது எனக்கு அப்புச்சி ஊர் முன்னாடி கொடுத்த சொத்து. அத நாங்க எடுத்துக்கிறதுல என்னடி தப்பு? நாங்க ஒன்னும் புடுங்கிக்கல, சரியா? ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாரு? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னடி சம்பந்தம்? நான் யாரா? என் அப்புச்சிக்கு ஒண்ணு நான் தட்டி கேட்க நான் தாண்டி முன்ன வந்து நிப்பேன். என்னது அப்புச்சியா? என்னடி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதோ நிக்கிறாரே இந்த மனுஷன், உன்னை தான் மக இல்லைன்னு சொல்லி தலை முழுகிட்டாரு. அப்புறம் எங்க இருந்து வரும் இந்த அப்புச்சி உறவு? ஓடி முதல்ல. அவங்க சொன்னா நான் அவங்களுக்கு மக இல்லன்னு ஆயிருமா? அப்புச்சி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இவங்க யார் உங்களை வீட்டு விட்டு போக சொல்றதுக்கு? நான் இப்பவே நம்ம ஊர் பெரியவங்களை கூட்டியாந்து ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அவங்க கிட்டயே நம்ம நியாயத்தை கேட்போம். இல்லனா கோர்ட்டுக்கு போவோம். முறையா யாரும் கையெழுத்து போடாத சொத்து எப்படி அவங்களுக்கு சொந்தமாவும்? அது செல்லாது. சட்டப்படி இவங்களை நாம வெளியே தான் அனுப்பணும். அப்புச்சி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எங்கனையும் போக கூடாது. இவங்க யார் உங்களை போக சொல்றதுக்கு? நான் பாத்துக்கிறேன் அப்புச்சி, நான் பாத்துக்கிறேன். நில்லு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி வாக்கு கொடுத்துட்டு மாத்தி நடக்கிற ஆள் இல்ல. வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். என் உசிரே போனாலும் நான் கொடுத்த வாக்கு மாறாது. இந்த பத்திரம், டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கறது இதெல்லாம் எனக்கு பெருசு இல்ல. சிதம்பரம் ஒரு வாக்கு கொடுத்தா அது எல்லாத்துக்கும் மேல. மனசுதான் பத்திரம், சொல்றதுதான் எழுத்து. உன்ன மாதிரி மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். இந்த வீட்டை அவளுக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்னேன், கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அம்மா, ஆறுடி. அப்புச்சி இங்கிட்டு பெருந்தன்மையா பேசுறாங்கன்னு பாரு. ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க சிதம்பரம் ரொம்ப கொடுத்து வச்சவன். பசங்க கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தலன்னாலும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. கடைசி காலத்துல அப்பனை நல்லா பாத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. பாத்துட்டேன். என் காலத்திலேயே நீங்க எப்படி பாத்துப்பீங்கன்னு நல்லா பாத்துட்டேன். உங்களை பெத்து நல்லபடியா வளர்த்ததுக்கு நீங்க பண்ண கைமாற நினைச்சு மனசு நல்லா பூரிச்சு போச்சு. என்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை மீறி நீ ஆசைப்பட்ட இடத்துல கழுத்தை நீட்டினியோ அன்னைக்கு விழுந்த அடிதான் இன்னைக்கு வரைக்கும் விழுந்துகிட்டே தான் இருக்கு.
என்னால எந்திரிக்கவும் முடியல, இனி எந்திரிக்கவும் முடியாது. இனி எனக்கு யாரும் வேண்டாம். நம்பினதெல்லாம் போதும் சாமி. அப்புச்சி அப்புச்சி அப்படியெல்லாம் சொல்லாதே அப்புச்சி. நீங்க எங்கனையும் போக வேணாம், எங்க வீட்டுக்கு வாங்க. அப்புச்சி. ஆமா மாமா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க இருக்கோம். அப்புச்சி சொன்னா கேளுங்க அப்புச்சி, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். நான் உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்குறேன். ஆமா, இவ அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கி கிழிச்சிட்டாலும் நீயே பக்கத்து குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு அல்லோலப்பட்டு சீரழிஞ்சிட்டு இருக்க. இதுல நீ உங்க அப்புச்சிய பாத்துக்க போறியா? அடச்சி போடி. பண்றதெல்லாம் பண்ணிப்புட்டு நல்லா சப்பு கட்டு கட்டுறீங்கல்ல. நாகு, இனியும் நான் யாரையும் நம்பி அசிங்கப்பட விரும்பல. பட்டதெல்லாம் போதும். என்ன நம்பி நீங்க தாராளமா வரலாம் இளங்கோ. உனக்கும் சேர்த்துதாம்மா. அண்ணமண்டி, வாங்க போலாம். நீ கவலைப்படாத புவனா, நான் பாத்துக்கிறேன். அங்க வரோம். மனுஷனா பிறந்தா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது உண்மையாவும் பிரயோஜனமாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இப்படி யாருக்குமே பயன் இல்லாம இருக்கிறது பூமிக்கு பாரம் தான். இப்படி சொத்து சொத்துன்னு பணம் காசை மட்டும் கேக்குறியலே, 4 மனுஷ மக்கா வேணும், சொந்தம் வேணும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. சொந்தம் சுத்தி இல்லாம வெறும் பண காசை வச்சு என்னத்த சாதிக்க போறிய? நாளைக்கு உனக்கு ஏதாவது நடந்தா ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம அனாதையா தான் நிப்பிய. நீ அப்புச்சிக்கு ஒரு நல்ல மகளாவும் இல்ல, ஒரு அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியாவும் இல்ல, ஒரு தம்பிக்கு நல்ல அக்காவாவும் இல்ல, எனக்கு ஒரு நல்ல தங்கச்சியாவும் இல்ல. இப்படி யாருக்குமே பிடிக்காம நீ எல்லாம் வாழ்ந்து என்னத்தடி சாதிக்க போற? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஏன் வாயாலேயே சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிருவடி. ஆமா, இவ பெரிய கண்ணகி. நீ சொன்னதும் நாங்க நாசமா போயிடுவோம்.
போடி, சும்மா நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்காத. காசு பணம் இல்லாட்டியும் வெட்டி சவாலுக்கு ஒண்ணு குறைச்சலே இல்ல. ஹே உமா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இம்புட்டு நாள் நீ எனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் நான் மன்னிச்சு மறந்துடுறேன். ஆனா நீ நம்ம குடும்பத்துக்கு பண்ண சதியையும் என் அப்பச்சிக்கு பண்ண துரோகத்தையும் நான் என்னைக்குமே மறக்கவும் மாட்டேன், உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். எங்க அப்புச்சிய என்னைக்கும் நான் கைவிடவும் மாட்டேன். இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ. அப்புச்சி கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு அவங்க கிட்ட இருந்த சொத்தை ஏமாத்தி அவங்க மனச காயப்படுத்தி எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பி என்னோட குடும்பத்தை நடுத்தரவுல நிக்க வச்சியோ, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பறிச்சு உங்க மனச சுக்குநூறா உடைச்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த வீட்டை புடுங்கி உங்க குடும்பத்தோட நடு ரோட்ல நிக்க வச்சு திரும்ப இந்த வீட்டை மீட்டு இதுல என் அப்புச்சிய நான் மறுபடியும் சிங்கம் மாதிரி உட்கார வைக்கல. என் பேரு அமுதா இல்லடி. இது சவால் இல்லடி, இந்த அமுதா போட்ட சபதம். நிச்சயம் நான் ஜெயிப்பேன். வரட்டா?